வந்து சேலத்துல வந்து ஏற்காடுன்ற ஒரு மலை இருக்கு. ஏற்காடு மலையில பாத்தீங்கன்னா நிறைய செக் டேம் கட்டப்பட்டது, மேல இருந்து கீழே வரைக்கும். தண்ணி நிறுத்தி தான் வரணும். ஏன்னா பூமி வந்து ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி. இந்த வாட்டர் ஷெட் ஏரியால தண்ணி மொல்லமா நின்னு கீழே போய் பூமிக்குள்ள போய் ஊத்து எடுத்து ஆறு வழியா ஓடி வந்து வானத்தோட உச்சியிலிருந்து கடலோட ஆழத்து வரைக்குமே ஒரு இந்த ஜெர்னியை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு வெள்ளம் வந்துச்சு சென்னையில. நாங்களும் ரொம்ப எல்லாம் அப்படி அழுவல, நீங்களாம் எங்களுக்கு அழுவுறது இல்லையே, நாங்களும் உங்களுக்கு அழுவல. ஆனா என்ன, கொஞ்சம் மூங்கில் எல்லாம் இருந்தது, நிறைய மூங்கில் இருந்தது. சரி மூங்கில் போட் ஆட்சி பண்ணி அனுப்புவோன்ட்டு போட் செய்ய ஆரம்பிச்சோம். எல்லாமே வந்து கேட்டாங்க, என்ன படம் செஞ்சு அமைச்சிட்டு இருக்க, ஒன்னும் பிரயோஜனப்படாது, தண்ணி எல்லாம் போயிடும், வேஸ்ட் ஆயிடும். இல்லங்க இதை வச்சு வீடு கட்டிக்கலான்ட்டு ஒரு மூங்கில் சின்ன ஹட் போட்டு விட்டோம். மூங்கில் ஹட் போட்டு இப்ப மூங்கில் ஹட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம், வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப ஒரு உள் வரைக்கும் ஆழமா போன விஷயம் என்னன்னா, இந்த டிஓஃபோ கிட்ட போனோம். சார் கொஞ்சம் சென்னைக்கு வந்து மூங்கில் வந்து வேணும், ஏற்காடுல பகுதியில வந்து எல்லாம் மூங்கில் இந்த பூ விட்டுருச்சு, மூங்கில் நெல்லெல்லாம் வித்துட்டோம், மூங்கில் காஞ்சு கிடக்க, மலைவாழ் மக்கள் வந்து நல்லா தட்டி அடிப்பாங்க பொழந்து, அதுல கொஞ்சம் ஹட் செஞ்சு அனுப்பலாம், நீங்க தொழிற்சாலைக்கு கொடுக்கிற காசுக்கு எனக்கு கொடுங்க, சேர்த்து ஒரு 100 ரூபாய் கூட வாங்கிக்கோ, ஆனா அந்த மலைவாழ் மக்கள்னாலதான் அவ்வளவு பெருசா தயாரிச்சு அனுப்ப முடியும், இந்த வெள்ள நிவாரணம் ரொம்ப நல்லா இருக்கும். அழுகுறாரு. சேஷாசாயி பேப்பர் மில்க் கொடுக்கணும், நான் பேப்பர் மில்க் கொடுக்கணும், அந்த மூங்கில உனக்கு கொடுக்க முடியாது ஐயா, 2 லோடு கொடுங்க, என்ன 10 குத்து கட்டி கொடுங்க. பிசிசிஎஃப் கிட்ட போனாரு, பிசிசிஎஃப் கிட்ட வந்தேன். அந்த பில்டிங் வந்து கேட்டா நான் லெட்டர் அனுப்பிச்சு விட்டாரு. திருப்பி 3 நாள் கழிச்சு வந்தேன். ஐயா அந்த லெட்டர் வரலையா, லெட்டர் போயிடுச்சு, அங்க போய் கேளு. திருப்பி டிஓபி கிட்ட போனோம், லெட்டர் வரலன்னாரு. அப்படிங்கிற ராஸ்கல் உனக்கு உதற் நாள் உண்டா இல்ல? இவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அரசாங்கம் வேலை செய்யுமா? இதோட அயோக்கியத்தனம் நம்மளால பண்ண முடியுமா? பொது மக்களுக்காக நம்மளோட ஒரு மண்ணு ஒரு தண்ணி பயன்படக்கூடாது. யாருக்காக பயன்படணும்? தொழிற்சாலைகளுக்காக பயன்படணும், பெரிய பெரிய கான்ட்ராக்டருக்காக பயன்படணும், நிறுவனங்களுக்காக பயன்படணும். கால இருந்து தூர்வாரல ஏரியில தூர்வாரலன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏரி எல்லா ஏரியிலும் தூர்வாரப்படுது. எதுக்காக வரப்பட்டது? நேஷனல் ஹைவே கட்டியிருக்காங்க பாருங்க, 4 வேலைன்னு, எல்லாமே நம்ம ஏரி மண்ணை தூர்வாரி கட்டப்பட்டது. இந்த தூர் யார் வர்றது? யார் அவன்? மணல் கொலகாரன். இன்னைக்கு ஏரி மேலையும் கை வச்சுட்டான். எங்க மண்ணை நீ எடுக்கிறதுக்கு யாரு? கார்பரேட் பணமும் வேணாம், கார்பரேட் மக்களும் வேணாம். எங்க மக்கள் கிட்ட பணமும் நல்லா இருக்கு, ஆனா கோயில் கட்டிட்டு இருக்கோம். ஒரு சின்ன சின்ன கிராமம் 50 லட்சம் 60 லட்சம் மாறி கோயில் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா குளத்துல இருக்கிற மாதிரி தவிச்சிட்டு இருக்கு. இது மாறணும். நான் செத்துட்டேன்னா என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நிஜமா நல்லா இருப்பாங்க. ஆனா அப்பா எல்லாம் வாழலாம், அம்மா எல்லாம் வாழலாம், தண்ணி இல்லாம ஒரு நாள் வாழ முடியாது, காத்து இல்லாம சுவாசிக்க முடியாது ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். ஆனா எல்லாத்துக்கும் ஆசை இதா இருக்கு, நான் தண்ணி கூட மண் கூட ஒன்னா வருது, இது பத்தி ஆசை இல்லையே. சரி இந்த ஏரி வேலை முடிச்சிடுறேன். இது வந்து அம்மாப்பேட்டை ஏரின்னு இருக்கு. இது 3 அடிக்கு 39 ஏக்கருமே பிளாஸ்டிக் இருந்தது, வாரிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 400 பேர் கூடுவோம், கம்புக்கூழ் சாப்பிடுவோம். ஒரு ஏரியில 13,000 மரம், ஒரு ஏரியில 12,000 மரம். இது அரிசிபாளையம் தெப்பக்குளம். இந்த ஏரி வேலை ஒரு முக்கியமான வேலையா தெரியலங்க எனக்கு. ரொம்ப முக்கியமான வேலை இந்த அடிக்கிற லூட்டி எப்படி நிறுத்த போறோம். நிறுத்த முடியுமா? கண்டிப்பா நிறுத்த முடியும். சேலத்துல கஞ்சமலைன்ட்டு ஒரு மலை, 6000 ஏக்கர் மலை, ஜிண்டலோட ஒரு கம்பெனி கேட்டுச்சு. சேலம் ஸ்டீல் பிளான்ட் டோட்டலா 6000 ஏக்கர் 3 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. வனத்துறை கிட்ட போய் 11ஆம் தேதி 2008 6வது மாசத்துல விண்ணப்பம் கொடுக்கறாங்க. நாங்க எங்களுக்கு எல்லாம் பொருள் வேணும், அந்த ஏன்னா கனிமம் எடுக்கணும், பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த ஓபன் பிளாஸ்ட் மைனிங் வாங்க, அந்த கனிம கொல்ல பண்ணணும், நாங்க ஆவணங்கள் கொடுனா. வனத்துறை எப்ப கொடுக்கறான் பதில்? 12ஆம் தேதி பதில் கொடுத்துறான் கையில, ஒரே நாள்ல எல்லா ஆவணங்களும் கையில கொடுத்துறான். அந்த மலையை காப்பாற்றணும், எடுக்க விடல. எங்க மலையை எடுக்க விட மாட்டோம், வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணோம். ஆனா 2000 பேர் கூடணும், 2000 பேர் கூடணும், அந்த மலையை காப்பாற்றணும். வேதாந்தான்ட்டு ஒரு பெரிய நிறுவனம் கொல்லிமலையும் ஏற்காடையும் மொட்டை மொட்டையும் அடிச்சிட்டு இருக்கான். மொட்டை மொட்டையை ஏன் கூடாதுன்னா, இது பாக்சைட் இருக்கு அந்த ஹில்ஸ்ல. பாக்சைட் வந்து ஸ்பஞ்ச் மாதிரி வேலை செய்யும். மழை பெஞ்சா தண்ணி உரிச்சுக்கும், தண்ணி உரிச்சு ஊத்தெடுக்கும், ஊத்தெடுத்தா ஆறு ஓடும். இந்த பாக்சைட்டை வெட்டுறவனை 12 வருஷமா கொல்லிமலையில வெட்டிட்டு இருந்தான். வெறும் 8000 ரூபாய் செலவு. அந்த கம்பெனி மூடிட்டோம். மால்கோங்கிற கம்பெனி மேட்டூர்ல ஸ்டாப் பண்ணியாச்சு. சரி இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா ஜெயிக்க முடிஞ்சது. தூர்வாரி
ஏரிங்கெல்லாம் இப்ப எந்த ஏரி கொடுத்தாலும் டக்குன்னு சரி பண்ணிடுவோம். இப்ப பழைய பஸ் ஸ்டாண்ட் கேட்டிருக்கோம். நீங்க ஒரு 6 மாசத்துல சேலத்துக்கு வந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் ஒரு இன்டர்நேஷனல் சைட்டா இருக்கும். ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஏரியை தூர்வாரிட்டு இருக்கோம். மூணாவது பக்கம் ஒரு முக்கியமான வேலை, விவசாயம் நல்லா இருக்கணும். கிரீன் லைஃப் ஸ்டைல் வேணும். இது ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனா. நாங்க விறகு எரிச்சு கறி ஆக்கி மின்சாரம் தயாரிக்கிறோம். விறகுனா மரத்தை வெட்டுறது இல்லைங்க. எந்த விவசாயம் பண்ணாலும் உனிமுள் முளைக்கும், எந்த விவசாயம் பண்ணாலும் ஒரு ஆக்ரோ வேஸ்ட் வெளியே வரும். சோ இந்த விஷயத்தை ஏன் முக்கியமா இங்க சொல்லிட்டு இருக்கேன்னா, நியூக்ளியர் பவர் பிளான்ட் எவ்வளவுன்னு கேட்டேன். 16,000 கோடி நாங்க ஒரு மெகாவாட்டுக்கு. பவர் டிரான்ஸ்மிஷன் லாஸ் போனா 32 கோடி ஆயிடுது. ஒரு 32 கோடியில் ஒரு தொழிற்சாலை போட்டா அது 32 கோடியில் 1 மெகாவாட் 2 மெகாவாட் எல்லாம் போட முடியாது. 500 1000 அப்படிதான் போடணும். 16,000 கோடி முடுங்கி கிடக்குது. அடுத்த வாரம் திறந்துருவோம்னு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. 3 வருஷமா அதே கதை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நாங்க உருவாக்குன பிளான்ட் 2.5 கோடி 1 மெகாவாட்டுக்கு. வித்தியாசம் என்னன்னா 2 லட்சம் ரூபாய் பிளான்ட் போட்டிருக்கோம். பவரோட காஸ்ட், இதோட பவரோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1 ரூபாயோட கம்மி. ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபாயோட கம்மி. இதை யார் டிசைன் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு கூகுள்ல போய் டைப் பண்ணுங்க, ராய் சிங் பையா, பயோமாஸ் கேசிஃபயர் உருவாக்குனவரு. இதே மாதிரி பசுமை தொழில்ல, காடு உருவாக்குறதுல, விவசாயம் பண்றதுல லாபம் இல்லையா? லாபம் இருக்கு, லாபம் நல்லாவே இருக்கு. பசுமை எது இருந்தாலும் லாபம் இருக்கு. இங்க இருக்கிற இளைஞர் எல்லாமே நீங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப தாராளமா பசுமையா வாழலாம். நம்ம நல்ல லாபத்தோட வாழலாம். நான் 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். மூங்கில் ஃபேக்டரியில 20 பேருக்கு வேலை கொடுக்கிறேன். தொழிற்சாலைகள் 1 கோடி கொடுத்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது. 1 கோடி போட்டு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது. நம்பாதீங்க. ஃபாக்ஸ்கான் நோக்கி எல்லாம் மூடிட்டு போயிட்டான், எல்லாம் சாதிட்டு போயிட்டான், கண்டுக்கிறது இல்ல. ஆனா பசுமை தொழில நிறைய லாபம் இருக்கு. ஒரு மாற்று வழி. சோ கன்சர்வேஷன், ஆக்டிவிசம் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது மூணுமே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பணத்தாலையும் லாபம் இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கும். தினைக்கும் காலையில மண்ணும் தண்ணியும் கையில பண்ணணும். சூரியன் பட்டா ஹெல்தியா இருப்போம். மூளை கொஞ்சம் அதிகமா நல்லா வேலை செய்யும். இந்த மூணுக்கும் வழி இருக்கு. பியூஷ் மானுஷன் Facebookல தேடுங்க. திட்டுறதெல்லாம் அதோட வச்சுக்கோங்க.